வளர்த்துட்டாங்க. சரி அவங்க வளர மாட்டாங்கன்னு 8 வயசு பையனுக்கு ஒரு வழி வந்து வச்சிங்க, 5 வயசு வழி வந்து வச்சிங்க, மூட்டை மாற்றுறீங்க. அடுத்த வருஷம் வளர்ந்துடும் என்ன செய்வீங்க? வருஷம் வருஷம் மாற்றிட்டே இருப்பீங்களா? 8 வயசு ஒருத்தர் மாற்று, 9 வயசு 10 வயசு மாற்றிட்டே இருப்பீங்களா? முடியாது, முடியாது ராஜா, முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா லாஜிக்கே தப்பு. ரிஃப்ளெக்ஷன் இஸ் எ டிசீஸ். ரிஃப்ளெக்ஷன் வந்து அங்கே டிசீஸாக இருக்குது. டிசீஸ் வந்து வேறு இடத்துல இருக்குது. சிறுநீர் பை பாதிக்கப்பட்டால் தான் மூட்டு வலி வரும். ஆயிரக்கணக்கில் நம்ம சரியாக்கிட்டு வரைக்கும் எப்படி இதே பேசிக்கல. இந்த ப்ரூஃப் ஒன்றே போதுமே நமக்கு. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா குதியால் வலி சொல்கிறாங்க, குதியால் எலும்பு வளர்ந்துருச்சுக்கிறாங்க. உலகத்தில் யாராவது பார்த்துருக்கீங்களா? குதியால் வளர்ந்து வெளியே வந்து பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருந்தா கியூடியை கான்டாக்ட் பண்ணி 10,000 ரூபா பரிசு தரேன். குதியால் வலி உள்ளவங்க யாருக்காவது சொல்ல டாக்டர் சொல்கிற மாதிரி குதிகால் எலும்பு வளர்ந்து குதியால் வெளியே வந்ததா யாராவது ப்ரூஃப் பண்ணால் ஐ கேரண்டி நாளைக்கே 10,000 ரூபா பரிசு. எலும்போடு காட்டணும், வெளியே வந்து காட்ட முடியுமா? தேடி இடத்துல வளர்ந்துறாங்க. கழுத்தில் வலி என்ன காரணம் அங்கே தெரியுமா? இப்படி வளர்த்து விட்டுப்படியே அடைய வரும். இது எல்லாமே காரணம் சீரியல் பிளாட் சம்மந்தப்பட்டது. அது சரி பண்ணால் இது சரியாகும். எந்த புக்கில் படித்தாலும் எந்த இதில் படித்தாலும் இதுதான் உண்மை. இதை சரியாகும், சரியாக்கி கொண்டிருக்கிறாள். 5000 வருடங்களாக இன்னும் 10,000 வருஷம் தான் இந்த ப்ரூஃப் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பொதுவாக நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா வழக்கமாக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவ சிகிச்சை பற்றிய முறைகள் எல்லாமே மாற்றி இப்படி அல்ல அப்படின்னு மாற்றி சொல்லிக்கிட்டே வரீங்க. சீன மருத்துவ முறை அப்படி தான் சொல்லிட்டு வரீங்க. இப்போ ஒருத்தர் 45 வயதை கடந்தவர், அது வரைக்கும் அவர் பேசிக்கிட்டே இருந்தார். 50 நெருங்கி விட்டார். அதுக்கப்புறம் பேச்சு முழுக்க அவருக்கு நின்று விட்டது, பேச முடியவில்லை. அதை உங்கள் சீன மருத்துவ முறையில் நீங்கள் சரி செய்ய முடியுமா? சரி செஞ்ச ஆளுநர் கூட காட்டுவீங்க பேச. அதாவது அது மாதிரி சரியாக அவங்க பேரை அனுமதியாக தான் இங்கே சொல்ல முடியும். நம்ம பக்கத்தில் ஒரு பேராசிரியர் வேண்டிய போட்டவங்களே அந்த பேசுகிற ஆளாக இருக்காங்க. அதை மனசில் வச்சு தான் கேட்குறாங்க. நினைக்கிறேன் இது மாதிரி ஒரு பேராசிரியர் ஆப்ரேஷன் பண்ணி பேச முடியாமல் போயிட்டார். நம்மகிட்ட நெருக்கமாகி அது ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் 4 ட்ரீட்மெண்ட் பேச ஆரம்பிச்சிட்டேன். அவர் யாருங்கிறது சாருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் சம்மந்தப்பட்ட அனுமதிலாம் அவங்க சொல்ல முடியாது. மருந்தை கொடுக்காமல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பேச வச்சாச்சு. ஆனால் அவங்க போய் மெட்ராஸில் போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து பேச்செலாம் போயிடுச்சு. உள்ள பேச்சும் போயிடுச்சு. லேசாக பேசிக்கிட்டு இருந்தார். அந்த பேச்சும் ஆப்ரேஷன் பண்ணி போயிடுச்சு. நம்மகிட்ட வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாக்கி இப்போ நல்லா பேசுகிறாங்க. வாய்ப்பு கிடைத்தால் சம்மந்தப்பட்ட அந்த நபர் அனுமதி கொடுத்து அவரே இங்கே பேச வைக்கணும். ஆனால் அந்த நபர் யாருன்னு பேராசிரியர் அவர்களுக்கு தெரியும். அது அக்குபஞ்சர் மெத்தடில் தான் நீங்கள் சீன மருத்துவ முறையில் அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடுச்சு. இன்னொரு உண்மை இப்போ சொல்கிறேன் கேட்டுங்க. கண் தெரியாத குழந்தைகள், காது கேட்காத குழந்தைகள் ஆப்ரேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட்டை சரியாக்கி விடலாம். ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சரியாகிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் கண் தெரியாத குழந்தைகள், காது கேட்காத குழந்தைகள்லாம் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக தாராளமாக சரி பண்ணலாம், குணமாக்கி விடலாம். நீங்கள் ரொம்ப மிக பிரமாதமாக சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த நோயாளிக்கு நீங்கள் கொடுத்த சிகிச்சை முறையே தெரிஞ்சு அவர் சரியாயிட்டுங்கிறதெல்லாம் அந்த கேள்வி தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் கேட்டேன். பொதுவாக இந்த சில மத கூட்டங்களில் பேசுவாங்க, குருடர்கள் பார்க்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள் அப்படின்லாம் மகிமையினால் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அது மாதிரியெல்லாம் இல்லாமல் மருந்தும் கொடுக்காமல் சீன மருத்துவ முறையில் அது மாதிரி எத்தனை முறை அவங்க வர வேண்டியதாக இருக்கும் உங்கள்கிட்ட? இந்த சிட்டிங்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி ஏதாவது? குருடர்கள் பார்க்கிறார்கள், சிலர் கேட்கிறாங்கன்னா அங்கே சில இடத்துல சில பேர் ஏற்கிறார்கள். இங்கே உண்மையிலே பார்க்கிறார்கள். என்ன கேட்டிங்கன்னா பேராசிரியருக்கு தெரியும். பேராசிரியர் மனசு வச்சா அப்படி பேசப்பட்ட நபர் யாருன்னு உண்மையை சொல்லலாம். அவங்க தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. நீங்கள் உண்மையை சொல்லுங்களேன். இப்போ யாருன்னு அந்த பேராசிரியர் யாருன்னு சொல்லுங்களேன். ஒன்றும் பிரச்சனை கோச்சிக்க மாட்டேன். அவரும் பேராசிரியர் தான். சொல்லுங்கள், யாருன்னு சொல்லுங்கள். சுபாஷ் சந்திர போஸ். சத்தமாக சொல்லுங்கள். பேராசிரியர் சுபாஷ் சந்திர போஸ் என்பவர் வைராயத்துக்கு பின்னால் திருவையாரை சார்ந்தவர். திடீரென்று இந்த நிகழ்ச்சி கேள்விப்பட்டதற்கு பின்னால் தான் இந்த டாக்டர் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தோம். அதாவது எந்த விதமான மருந்து மாத்திரையும் இல்லாமல், எந்த அறுவை சிகிச்சை முறையும் இல்லாமல், சீன மருத்துவ அடிப்படையில் இந்த அக்குபஞ்சர் என்று சொல்கிறார்கள் அந்த மருத்துவ முறையில் ஒரு 2-3 என்று கேள்விப்பட்டதனால் இந்த முறைகளை பற்றி மக்களுக்கு இன்னும் நிறைய பேர் இது போல இருக்கலாம் சமுதாயத்தில். அவர்களெல்லாம் பயனடையட்டும் என்கின்ற முறையில் தான் நடத்தப்பட்டதை தவிர வேறு எந்த விதமான விளம்பரத்திற்காகவோ வணிக முறைக்காகவோ இது நடத்தப்படவில்லை. இப்போ பெரும்பாலும் எல்லா கேள்விகளையுமே நீங்கள் உடனே சொல்லிட்டீங்க. அடுத்த நேரம் நெருங்கிட்டு வருது, நிறைவு செய்ய வேண்டிய நேரம். தாழைப்பாளர் என்ன கேட்குறான்னு பார்த்து நம்ம நிறைவு செய்யலாம். சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். சொல்லுங்க மிஸ்டர் குமார். நர்வஸ் சிகிச்சை எப்படி சொல்றீங்க? அதான் அதனுடைய விளைவுகள் தெரியுமா, தாக்கம் தெரியுமா, எப்படி நீங்களா சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. சொல்லுங்க. உங்க வயசு என்ன? உங்க வயசு என்ன?
வயசு என்ன மிஸ்டர் குமார்? ரைட்டு. இந்த வயசில் தான் நீங்கள், அதாவது உண்மையிலேயே உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கான்னு எனக்கு தெரியல, மேக்ஸிமம் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த பேப்பர்லலாம் சில விளம்பரத்தை கொடுத்து, டிவியில் விளம்பரம் கொடுத்து எல்லாரும் பார்த்து நிறைய பேர் வராங்க. அதெல்லாம் வந்து நடந்து ஏம்புறாங்க. அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் நரம்பு தளர்ச்சி கிடையாது வந்து பயந்துருக்கிறேன். ஏன்னா பேப்பரில் போடுற விவரத்தை படிச்சிங்கன்னா அவன் எழுதுக்கு ஒரு 15-20 காரணம் எழுதியிருப்பான். அது 2-3 காரணம் எங்களுக்கு பொருத்தமானு, சாருக்கு ஒரு 3 காரணம், எங்களுக்கு 3 காரணம் பொருத்தம். எங்களுக்கு விவரம் முடியாது, நாங்கள் மாற்றுறதில்லை. நீங்கள் டாக்டர் மாட்டிக்காது, குறிப்பாக அந்த லாஜ் டாக்டர் மாட்டிக்காதீங்க. நரம்பு தளர்ச்சியா கண்ணை ஒட்டி போய்விட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் போட்டுருவாங்க. அதில் மாட்டிக்காதீங்க. உண்மையில் நரம்பு தளர்ச்சி இருக்கா இல்லையாங்க நம்ம வந்து நேரம் வந்து பாருங்கள். நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்து நம்ம சரி பண்ணிடலாம். அது சரி பண்ண முடியாத ஒன்றும் கிடையாது. நிச்சயமாக இந்த ட்ரீட்மெண்ட்டில் உள்ளமாக்கிடலாம். வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் என்ன சொல்கிறது, எங்கே பார்த்தாலும் போட்டு லாஜி டென்ட்டு போட்டு உலகிலேயே நாங்கள் தான் வந்து ஃபேமஸ் டாக்டருக்கு விளம்பரத்துக்கு உலகில் தலை சிறந்த டாக்டர் விளம்பரப்படுத்திக்கலாம். ஃபேமஸ் டாக்டர் விளம்பரத்துக்கு. அதனால் உங்கள் நோய் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்படி தான் நீ வாங்க, நம்ம சரி பண்ணிடலாம். சொல்லுங்கள். பிரச்சனை இல்லை மிஸ்டர் குமார். இந்த நிகழ்ச்சி முடியல நம்பர் கொடுப்பாங்க, நீ அதை நீங்கள் ஃபோனில் காணப்பட அவனு விவரமான விளக்கம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதில் அதை பற்றி விவரம் பேசுகிற நிகழ்ச்சியுடைய தரம் கொஞ்சம் குறையிறது வாய்ப்பு இருக்குது. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க. அந்த ஃபோன் நம்பர் எனக்கு ஃபோனில் பேச நான் விவரம் நிறையா சொல்கிறேன் உங்களுக்கு. பொதுவாக தொலைபேசியிலே பேசி இது மாதிரி எனக்கு இருக்காது என்ன செய்யலாம் போகலாம் வரலான்னு சொல்லுவதுங்கிறது அவ்வளோ சரியான சிகிச்சை முறையாகாது. இது ஒரு அறிவுத்துண்டல் நிகழ்ச்சி தான். நீங்கள் நேரடியாக தனிப்பட்ட முறையில் மருத்துவரை அணுகி இப்படியெல்லாம் இருக்குங்கிறத விளக்கி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் செய்யணுமே தவிர இது மாதிரி சொல்லுவதுங்கிறது அது சரியான மருத்துவ முறை ஆகாது. அடுத்ததாக நம்ம நிறைவு செய்ய வேண்டிய நேரம் நெருங்கிட்டு இருக்கு டாக்டர். இப்போ அடுத்ததாக உழுக்கக்கூடிய பிரச்சனை, பொதுவாக பெண்களை உழுக்கக்கூடிய பிரச்சனை தைராய்டிசம், ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம். ஒன்று அதிகமாக போய்விட்டால் மிக வேகமாக அவருடைய செயல்பாடுகள்லாம் இருக்கும். குறைஞ்சி போச்சு, தைராய்டு சுரக்கிற தன்மை குறைஞ்சி போச்சுன்னா அவங்க இனர்ட் மந்த நிலைக்கு போய்விடுவார்கள். அதே ஒரு மூளை பாதிப்பை கூட மனநலத்தை பாதிக்கக்கூடிய நிலையில் போய்விடுகிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். அந்த தைராய்டிசம், அந்த ப்ராப்ளம், அந்த இதை எப்படி உங்களுடைய மருத்துவ முறை, சீன மருத்துவ முறையை சிகிச்சை செய்யலாங்கிறத சொல்லிட்டு. இந்த கேள்வி இல்லை, இன்னும் 1000 கேள்வி கேட்டாலும் இதான் பதில். எல்லா உறுப்புகளும் நன்றாக இருந்தால் நோய் இல்லை. இப்போ தைராய்டு வந்தாலும் சரி, வேறு ஏதாவது ஹைப்போ வந்தாலும் சரி, பைப்போ வந்தாலும் சரி, இதில் என்ன உறுப்பு பாதிக்கப்பட்டு எதனால் அங்கே ரிஃப்ளெக்ஷன் எங்கே பாதிக்கப்பட்டு அவரை தான் சரியாகிக்கலாம். நம்மக்கிட்ட 30 வருஷம் தைராய்டு நல்லா போயிருக்காங்க, 30 வருஷம் 10 வருஷம் நல்லா போயிருக்காங்க. 30 வருஷம் ஒரு மாத்திரை சாப்பிட்றாங்கன்னா எந்த அளவுக்கு அறியாமல் இருக்காங்க பாருங்க. எப்படி மதங்களிலும் ஜாதிகளிலும் மருத்துவ பகுத்தறிவு தேடணுமோ அது மாதிரி மருத்துவத்தில் பகுத்தறிவு தேடுற கடத்துக்கு வந்தாச்சு. நமக்கு தேடித்தான் ஆகணும். இங்கே நான் இப்படிலாம் பேசுகிறதுக்காக நினைக்கலாம், நான் எனக்காக பேசலை, உங்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன். நீங்களாம் இப்படி இருக்கீங்களே, விவரம் தெரியாமல் ஏமாற்றிட்டு இருக்கீங்க, உங்களாக தான் பேசிகிட்டு இருக்கேன். நீ கோவப்படலன்னா இப்படி எல்லாம் உடச்சி பேசுகிறாங்க. இப்படி உடச்சி பேசாமல் உண்மை புரியாத பேசிகிட்டு இருக்கேன். ஆக எனக்காக நான் பேசலை, உங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். நீ உண்மையை புரிஞ்சுக்கணும். இனி வருங்காலத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கிறதா பேசுகிறேன். நான் சொன்ன மாதிரி பகுத்தறிவு மதங்களிலும் ஜாதிகள் இருந்தது போல இல்லாமல் இப்போ மருத்துவத்தில் பகுத்தறிவு தேடி போகிற காலகட்டம் வந்துருச்சு. இன்னும் ஒரு பெரியார் மாதிரி இங்கே மருத்துவத்தில் ஒரு பெரியார் நமக்கு தேவைப்படுறார். அப்படி வந்தால் தான் மருத்துவத்தில் இந்த அழிவிலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ள முடியும். எங்கோ ஒருத்தன் எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறான், இங்கே உள்ள எவனோ ஒருத்தன் நமக்கு கண்ணை மூடிக்கிட்டு அதை தந்துடுறான். நன்மையாத்தையுமே ஆராய்ச்சி பண்ண கூட நேரம் இல்லை, நன்மையாத்தையுமே ஆராய்ச்சி நேரம் இல்லை. ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டால் சிக்கன் குனியாக்கு மருந்தே பேப்பர் செய்து படிச்சிருப்பீங்க. அடுத்த ஒரு அறிக்கை வருது, சிக்கன் குனியாக்கு நிதி ஒதுக்கப்பட்டது. சிக்கன் மருந்தே நிதியை ஒதுக்குறாங்க, நிதி ஒதுக்கப்பட்டது மருந்து ஒதுக்கப்பட்டது, நோய் மட்டும் எப்படி நல்லா போயிடுச்சு. ஒன்றும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. மஞ்சள் காமலை தடுப்பூசி போடணும்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் போகணும். எல்லாருக்கும் மஞ்சள் காமலை வருமா? மஞ்சள் காமலைக்கு மருந்து இருக்கா? பேச முடியும் பாருங்க. ஒரு நோய் வந்து எல்லாருக்கும் வருமா? காலராகவே வந்தால் கூட ஒரு ஊருக்கு வருதுன்னா ஊரில் எல்லாரும் காலராக வர போகிறது இல்லை. யாருக்கு உடம்புல யாருக்கு வீக்னஸாக இருக்கோ அவங்க தான் வரும். இப்போ ஒன்றும் புரியுற மாதிரி சொல்லலாம். 10 பேர் இருக்கும், 10 பேர் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், 10 பேருக்கு சளி பிடிக்குமா? பிடிக்காது. ஐஸ்கிரீம் சளி பிடிச்சோட தப்பு. 10 பேரில் யாருக்கு நுரையீரல் பலகீனமாக இருக்கோ அவங்களும் சளி பிடிக்கும். அப்படி தான் புரியுங்க. உடல் உறுப்பு பாதிக்கப்பட்டால் தான் நோய் வரும். மீண்டும் சொல்கிறேன், நான் எனக்காக பேசவில்லை, உங்களுக்காக பேசிக் கொண்டிருந்தேன். உங்களுக்கு அறிவு எழுச்சி வர வேண்டும், மருத்துவத்தில் பகுத்தறிவு வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த கோமா, கிட்னி பிரச்சனை, மற்ற பிரச்சனை விளக்கமாக சொல்லுவாங்க. இல்லைன்னா வேறு மாதிரி பேசிக்கலாம். எல்லாத்துக்கும் நோய் ட்ரீட்மெண்ட் கேட்டவாங்க, மூட்டு வலிக்கு வைத்தியம் பார்க்குறேன், அதுக்கு வைத்தியம் பார்க்குறேன், தலைவலிக்கு வைத்தியம் பார்க்குறேன், இதை பற்றி லிஸ்ட்டு போட்டே போயிருக்கலாம். எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு இது விஷயம் தெரியுங்கிறதா இதை பற்றி விளக்கமாக சொன்னேன். இப்படி அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த QTVக்கு தேங்க்யூ வெரி மச் ஃபார் யூ ஆல்சோ. நேரே
இதுவரை நீங்கள் கண்டு கழித்தது அல்லது கேட்டது உங்கள் சந்தேகத்தை எல்லாம் நீங்கள் நிவர்த்தி செய்து கொண்ட முறை சீன மருத்துவ முறை. டாக்டர் ஏ. ஷேக் அலாவுதீன் அவர்களுடைய கைபேசி எண்ணை வேண்டுமானால் குறித்துக் கொள்ளலாம். 94471075. மறுபடியும் சொல்லுகிறேன், 94471075. இது முற்றிலும் மாறுபட்ட நிகழ்ச்சியாக நடந்தது. இருக்கின்ற மருத்துவ முறைகள் எல்லாவற்றையும் விட டாக்டர் அவர்கள் சொன்ன முறை சீன மருத்துவ முறை என்பது வேதியியல் மருந்துகளை சாப்பிடாமல் எந்த பகுதி அதனால் பாதிக்கப்பட்டிருக்கோ அதை சரி செய்வது என்கிறது தான் இந்த சீன மருத்துவ முறையினுடைய அடிப்படை உண்மை என்பதை விளக்கி சொன்னார்கள். இது சார்பாக இதுவரை இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்ற டாக்டர் ஏ. ஷேக் அலாவுதீன் அவர்களுக்கும் உங்கள் அண்மையில் இருக்கக்கூடிய இந்த திருவையாறு போகின்ற வழியில் இருக்கக்கூடிய கல்யாணபுரம் முகமது பந்தர் அவர் தான் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நேரில் சென்று வேண்டுமானாலும் பார்க்கலாம் என்று கூறி அவருடைய நேரத்தை இதற்காக வழங்கி நேர்களுடைய சந்தேகத்தை எல்லாம் போய்கிறதுக்காக கியூ தொலைக்காட்சி நிலையத்தின் சார்பாகவும் நேர்களாகிய உங்கள் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்வோம். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்பவர் பேராசிரியர் உண்ணமங்கலம் அரங்கசாமி இளவழகன். வணக்கம் டாக்டர். வணக்கம்.